கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் நாம் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன், ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று பார்த்தோம். இன்றைக்கும் அதே வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இத்தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். இந்த உலகத்தை குறைந்து கிறிஸ்துவ கூட இருக்கும்போது அது அதிக நன்மையாக நமக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தை வென்று பாதாளத்தை வெற்றி சிறந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் நமக்கு அநேக நேரத்திலே மரண பயம் நமக்கு ஏற்படுகிறது. அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியிலே நடக்கும்போது வெகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரங்கள் நமக்கு நேடும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். யோபு அந்த மரண இருளிலே இருக்கும்போது சொல்லுகிறார், எனக்கு சுகமில்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதி இல்லை என்று தத்தளிப்போடு சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். யோபுடைய நண்பர்களும் யோபை குறித்து குற்றப்படுத்தி பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த யோபுடைய சிநேகிதரை சந்தித்து, நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை என்று அவர்களோடு கூட பேசி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு யோபோடு கூட பலியிடுங்கள், அப்பொழுது அவன் உங்களுக்காக ஜெபிப்பான் என்று. அப்படியாக யோபும் தன் நண்பர்களுக்காக ஜெபித்தான். அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். நம் மரண இருள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமான் மொர்தெகாயை குறித்து நான் பார்க்கும்போது, ஆமான் 50 முழ உயர தூக்கு மரத்தை ஏற்படுத்துகிறான். ஆனாலும் அவனே அதில் தூக்கு போட்டு சாகிறதனான ஒரு நிலைமை. நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எப்படியாப்பட்ட ஒரு மரணம் நமக்கு நேரிடாக இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி நம்மளை மேன்மைப்படுத்துவார். மரணம் நம்மளை அணுகுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.